தலைக்கும் ஏறவில்லை பேர கேட்க தோணவில்லை எனக்கோ தீர என்ன தூண்ட நெஞ்சோம் தூக்கத்துல உசிரிப்பு மாறவில்லை நாள பார்த்து மேளம் துள்ள என் பக்கம் போனவன தேடமில்ல மூச்சு தள்ள என் தலைக்கும் ஏறவில்லை பேர கேட்க தோணவில்லை திக்கு மனமே போட்ட திட்டமா காதும் தாழும் போல என் பால நீ பேச லைட்டா ஆசை கூட வாசம் வீசும் காத்த தேட வாழும் கூடிட மேகம் தூவிட நீ பேச லைட்டா ஆசை கூட வாசம் வீசும் தேட ஓரம் சாஞ்சிட தேகம் சேர்ந்திட பாரதத்தில் 10 கோடி பொண்ணு இருக்கு ஒவ்வொருத்தி மேல தாண்டி ஊரு கண்ணு இருக்கு வச்சு கொல்லுறியே கொல்லுறியே தான் பீரு போல மப்பு ஏத்துற அது படல நான் புன்னகையா சின்ன ஓத்துற கொஞ்சம் கொஞ்சம் குஞ்சு நம்ம சுட்ட ஏத்துற ஆனால் திடீர்னு ரிமோட் வச்சு சேனல் மாத்துற போட்டு 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 போட்டு
மண்மதுரை நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா ரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்துக்கு ஈடாகுமா நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஒரு ஜன்மம் போதாதம்மா நடமாடும் கோயில் நீதானே நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா மழை வெயில் பார்க்காமல் பார்ப்பாள் வேலை குழந்தைகள் தான் அவள் கழுத்துக்கு மாலை மழை வெயில் பார்க்காமல் பார்ப்பாள் வேலை குழந்தைகள் தான் அவள் கழுத்துக்கு மாலை மெழுகாக உருகி தருவாளே ஒளியை குழந்தைகள் சிரிப்பில் மறப்பாளே வலியை நடமாடும் கோயில் நீதானே நூறு சாமி வணக்கம் வணக்கம் என்ன பேர் ரெண்டு பேருக்கு உங்களுக்கு நவமலர் இன்னைக்கு எத்தனையாவது பிறந்த நாள் மறந்து போனீங்க சரி உங்களோட பேர் என்ன அலெக்சியா சரி உங்களுக்கு எத்தனையாவது பிறந்த நாள் 78வது பிறந்த நாள் யார் நீங்க ரெண்டு பேரும் சகோதரர்களா அல்லது மச்சாலும் மச்சாலும் சரி ஓகே ஆனா நவமலர் அம்மாவோட பேர் எத்தனையாவது வயதுன்னு எனக்கு தெரியும் ஓகே இன்னைக்கு வந்து 80வது பிறந்த நாள் அப்படித்தானே சரி ஓகே சரி என்ன விசேஷம் இங்க நடந்து கொண்டிருக்கு தெரியாம கொடுத்தாதான் அதுக்கு பேர் சர்ப்ரைஸ் ஓகே சரி அம்மா என்ன கெஸ் பண்றீங்க என்ன நடக்குது பிறந்த நாள் தான் நடக்குதுன்னு சொல்லி எப்படி இருக்குது உங்களுக்கு தெரியாம எல்லாமே பெரிய அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செய்திருக்கிறாங்க எப்படி இருக்குது தெரியாது சரி அம்மா சொல்லுங்க உங்களுக்கு தெரியாது சரி என்ன ஃபீல் பண்றீங்க எப்படி இருக்குது பிள்ளைகள் செய்யறாங்க சந்தோஷமா இருக்கு சரி உங்களுக்கு அம்மா சந்தோஷமா இருக்கு சரி ஒரே சிரிப்பிலேயே தெரியுது என்ன சொல்றேன்னு தெரியாம சிரிச்சு கொண்டிருக்கிறாங்க சரி உங்களோட பிறந்த நாள் இப்ப இன்றைக்கா தெரியாது ஒன்றுமே ஞாபகம் இல்லை சரி அம்மாவோட பிறந்த நாள் இப்ப 17ஆம் தேதி போன மாசம் இந்த மாசம் 17ஆம் தேதி சரி அட்வான்ஸ் முதலே இதை கொண்டாட சொல்லி இப்ப இன்றைக்கு எங்களை அனுப்பி இருக்கிறாங்க ஓகே சரி நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்காக நிறைய ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வந்திருக்குது கேக் அனுப்பி இருக்கிறாங்க டெக்கரேஷன்ல இருந்து டின்னர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இருக்கிறாங்க ஓகே சரி யார் செய்திருப்பாங்க அதோட மிக்கி மினி எல்லாம் கூட்டி கொண்டு போய் ஆடி பாடி கொண்டாடிட்டு வர சொல்லி இருக்கிறாங்க உங்களோட பிறந்த நாள் உங்களோட சின்னன்சிறர்கள் எல்லாம் உங்களுக்கு அன்பா சரி நீங்க சொல்லுங்க கொஞ்சம் யார் செய்திருக்கணும் வந்து அப்படி இல்லையே அவங்க சொந்த பந்தங்கள்ட்ட நீ வர இல்ல தெரியாது சரி நீங்க யார நினைக்கிறீங்க யார ஊகிக்கிறீங்க உங்களோட பிள்ளைகள் எல்லாம் செய்திருப்பாங்க எத்தனை பிள்ளைகள் அம்மாக்கு 4 பொம்பளை பிள்ளைகளும் ஒரு ஆம்பளை பிள்ளைகளும் இங்க இருக்கிறாங்க 4 பேரும் வெளியில நிக்கிறாங்க இங்க நிக்கிறாங்களா ஒருத்தங்க ஒரு ஆள் இங்க நிக்கிறாங்க சரி உங்களுக்கு அம்மா குடும்பமே வெளிநாடு சரி அப்ப யார்கிட்ட இருந்து சர்ப்ரைஸ் வந்திருக்கு
மகன் தான் பாத்தீங்களா? எல்லா பிள்ளைகளையும் விட்டுட்டு மகனை சொல்லிட்டாங்க. எத்தனை பிள்ளைகள் அம்மாவுக்கு? பொம்பளை பிள்ளைகள் இருக்கா? எத்தனை பேர்? 2 பொம்பளை பிள்ளைகள், ஒரு மகனா? சரி, பாத்தீங்களா, மகனை சொல்லிட்டாங்க. மகன் எங்க இருக்கிறாங்க? பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. என்ன பேர்? பிரபாகரன். இல்லையே, அந்த பேர்ல இருந்து வரையில. சரி, உங்களுக்காக 2 கேக் அனுப்பி இருக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே நவம்பர், ஹாப்பி பர்த்டே அலெக்சியா. 2 போட்டு உங்களுக்காக அழகா 2 கேக் அனுப்பி இருக்கிறாங்க. அதோட சேர்த்து எப்பவும் நீங்கள் ஆரோக்கியமா இருக்கணும் என்று சொல்லி நிறைய சத்துமாக்கள் எல்லாம் வச்சு உங்களுக்காக புரோட்டீன் பாஸ்கெட் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. ஓகே, 2 பேரும் வாங்கிக்கொள்ளுங்க. அப்படி அல்ல, கீழே வைங்க. சரி, உங்களுக்கு பேரமா இருக்கு, நாங்க கீழே வைக்கிறோம். சரி, ஒரு ஆள் தான் கெஸ் பண்ணி இருக்கிறாங்க, பிரபாகரன் சொல்லி. சரி, அம்மா சொல்லுங்க, யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? பிரபாதான் செய்திருப்பாங்க. இப்ப அறிஞ்சிட்டீங்களா? யார் சொல்லி தந்தது? அறிஞ்சிருக்கிறீங்க. டக்குனு இப்ப மச்சால் சொல்லிட்டேன் பக்கத்துல. சரி, ஆனா அப்புறம் ஒன்றுமே தெரியாது. உங்களுக்கு சொல்லாமல் டக்குன்னு அவைய கூட்டிக்கிட்டு வந்து அவைக்கு ஒரு என்ன சொல்றது அதிர்ச்சியை கொடுக்க சொல்லிதான் எங்களை சொல்லி இருக்கிறாங்க. ஓகே, பிரபாகரன் இருந்து வேற இல்லையா? யாரா இருக்கு பேரு? சரி, வேற அடுத்ததான் யார சொல்ல போறீங்க? அலெக்சியாமா சொல்லுங்க, யார சொல்ல போறீங்க? 2 மகள் மரவங்கி இருக்கிறாங்க, கனடாவில இருக்கிறாங்க. என்ன பேரு வீடு? பிரபாலினியும் விஜிதாவும். இல்லையா, அந்த பேர்ல இருந்து வரல. வேற யாராவது சொல்ல தெரியல. நிறைய அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செய்திருக்கிறாங்க. ரிட்டர்ன் கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. உங்களோட வந்து நிக்கிற சொந்தக்காரர்கள் எல்லாம் வெறுங்கையோட போக கூடாதான்னு சொல்லி உங்களோட ஞாபகார்த்தமா வீட்டுல ஒவ்வொரு செடி நடவணுமான்னு சொல்லி அழகா இயற்கையான ரோஜா பூக்களோட அப்படியே மரமாயே கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, அதை விட நிறைய மக்கள் அனுப்பி இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் நிறைய டாய்ஸ் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க. நிறைய அரேஞ்ச்மெண்ட் பார்த்து பார்த்து செய்திருக்கிறாங்க. யாரா இருக்கும்? தெரியாதா? ஒரே பிரபாகரன் கடைசி மகனா? ஒரே ஒரு மகன். அப்ப அவங்களை விட்டு கொடுக்காம அவங்கள தான் சொல்றீங்க. ஆனா நான் நினைக்கிறேன் கனடால இருந்து வந்துருக்கீங்க. தெரியலை. என்ன செய்வோம் அப்ப? தெரியலையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாபு. நான் நினைக்கிறேன் மருமக்கள் யாரும் அனுப்பி இருக்கிற போலதான் இருக்கு. அம்மாட பிள்ளைகள். அம்மாட பிள்ளைகள் வேண்டா யாரா இருக்கு? தெரியலையே. தெரியாதானே? நீங்க தான் கேஸ் பண்ணணும். நீங்க தான் சொல்லணும். இதை யார் இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து அன்பா செய்திருக்கிறாங்க. இன்றைக்கு உங்களை சந்தோஷப்படுத்தணும் சொல்லி ஆசையா செய்து அனுப்பி இருக்கிறாங்க. சரி, ஒரு ஆளுட பேரு சொல்லுங்க. பிள்ளைகள் ஒரு ஆளுட பேரு பாப்பா. ஓகே, 4 பேர்ல யார் செய்திருப்பாங்க? யோசிச்சு சொல்லுங்க பாபு. யாரா இருக்கு? மகன் சுதாகரன். எந்த நாடு? பிரான்ஸ்ல இருந்து. சரி பாப்பா, இப்ப நாங்க வந்து கேக்க கட் பண்ணுவோம். 2 பேரும் மகன் வேறதான் சொல்லி இருக்கிறீங்க. அம்மாக்களுக்கு ஆம்பளை பிள்ளைகள் உயிர் தானே? ஒவ்வொன்று தானே? அறுபது பேரையா ஒன்று தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்கள பேர சொல்லி இருக்கிறீங்க. சரி, இப்ப நாங்க இப்ப கேக்க கட் பண்ணுவோம். ஓகே, சரி. புன்னகையால் மனம் வீசிடுங்கள்.
சிந்தும் தேத்துழியில் அடையில்லாத சுவைதான் உன் பாசத்தில் கண்டேன் என் வாழ்க்கை ஒரு விடைதான் உண்மைகள் எங்கே பொய்களுக்குள்ளே நன்மைகள் எங்கே இமைகளுள்ளே யாரென்ன சொன்னாலும் யாரென்ன செஞ்சாலும் சொந்தமும் வண்ணமும் கூட வரும் நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தமும் வண்ணமும் பேரு சொல்லும் இந்த குடும்பாரி கோயில் அதில் நீதானே சாமி இங்க நிலவுகள் பல கோடி ஆனால் நீதான் பூமி சுற்றமும் உற்றமும் யாருமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே இன்னொரு ஒரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வரம் கேட்டேன் யாரென்ன சொன்னாலும் யாரென்ன செஞ்சாலும் சொந்தமும் வண்ணமும் கூட வரும் நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தமும் வண்ணமும் பேரு சொல்லும் சரி ஆமா ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு என்ன போட்டிருக்கிறதுல சரி இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இனிய 80வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நவமலர் இனிய 78வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அலெக்சியாண்டு போட்டு உங்கள் இருவருடைய படமும் அடிச்சு உங்களுடைய பிள்ளைகள் அதாவது வந்து உங்களுடைய நெருங்கின சொந்தக்காரருக்கு உங்களோட ஞாபகார்த்தமா இதை வச்சிருக்கட்டாமட்டு சொல்லி 5 மார்க்ஸ் வந்து அடிச்சிருக்கிறாங்க நீங்க அதை உங்களோட கையால அவங்கள்ட்ட கொடுத்து விடுங்க ஓகே சரி போங்க அப்படி பாக்ஸோட கொடுங்க நீ பாக்ஸோட கொடுங்க குட்டீஸ் எல்லாம் வாங்க சரி என்ன சின்ன பிள்ளை ஓகே அதே போல இந்த உங்களோட பிறந்த நாள்ல வந்து சின்ன பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்கணுமான்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நிறைய டாய்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இருக்கிறாங்க அதையும் உங்களோட கையால அவங்கள்ட்ட கொடுத்து விடுங்க ஓகே ஓண்டா கொடுங்க ரைட் நீங்க வாங்க அப்படியே ஒரு ஆள் எல்லாரும் அப்படியே இங்க இருக்கா பாருங்க Adit வேணுமா Adit நோட்டி
சரி எல்லாத்தையும் கொடுங்க. ஆமா கொஞ்சம் முக்குவாங்க. சரி அடுத்ததா வந்து இப்ப இங்க வந்து உங்களோட பிறந்த நாளை சிறப்பிக்க வந்த அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு என்ன சொல்றது அப்படியே உயிருள்ள ரோஸ் கண்டுகளை வந்து உங்களோட நினைவா அவங்களோட வீட்டுல வச்சு வளர்க்கட்டாமன்னு சொல்லி நிறைய ரோஸ் கண்டுகள் வந்து அனுப்பி இருக்கிறாங்க. அதை வந்து உங்களோட கையால அவங்கள்ட்ட கொடுத்து விடுங்க. ஓகே வாங்க எல்லாரும் ரோஸ் கண்டு அவங்களோட கையால கொஞ்சம் நீங்க வாங்க உடக்கண்டு அப்படி பண்றாங்க வாங்க தற்போதை கொண்டு வாங்கல்ல மிச்சம் சரியா சரி ஓகே. இப்ப உங்களோட சொந்தக்காரங்களுக்கும் நெருங்கின பிள்ளைகள் மருமக்களுக்கும் குழந்தை பிள்ளைகளுக்கும் மற்ற உங்களோட பிறந்த நாள் வந்து சிறப்பிக்க வந்தவங்களுக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட் சொல்லி அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக கொடுத்திருக்கிறீங்க. சரி இப்ப நீங்க சொல்றீங்களா யார் தான் செய்திருப்பாங்கன்னு இல்ல நான் சொல்லட்டா? நானே சொல்றேன். சரி என்ன சொல்றது, வேற்றுமை இல்லாமல் இவங்க தான் சொல்லி பேர் சொல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் அதாவது வந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த சர்ப்ரைஸ வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. எப்படி சந்தோஷமா? என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? நன்றி சொல்ல போறீங்க. சரி நீங்க என்ன சம்மா சொல்ல போறீங்க? நன்றி தான் சொல்ல போறீங்க. ஓகே மீண்டும் எங்களுடைய MK சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுடைய பிள்ளைகள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நல்லபடியா சிறப்பா உங்களுடைய என்ன சொல்றது உங்களுடைய பிறந்த நாளை 80வது பிறந்த நாளையும் 78வது பிறந்த நாளையும் வாழ்நாள்ல மறக்க முடியாதபடி வந்தவர்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்டா இருந்தாலும் சரி எல்லாமே டின்னர் அரேஞ்ச்மெண்ட் சரி எல்லாமே சிறப்பா செய்திருக்கிறாங்க. ஓகே வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? அவங்களுக்கு நல்லா இருக்க வேணும். எப்பவுமே உங்களுடைய ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு கிடைக்கணும். உங்களுடைய பிள்ளைகள் எல்லோருமே நல்லா இருக்கணும். ஓகே நன்றி அம்மா. ஓகே